பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான் என்கிற இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? நம்ம ஜலத்தினால மட்டும் ஞானஸ்தானத்திலே பிறந்தவர்கள் அல்ல, ஆவியில பிறக்க வேண்டும், இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை அப்படின்னு ஏசப்பாவே யோவான் 3:5 சொல்லி இருக்கிறாரு. இப்ப ஆவியில பிறக்கிற ஒரு காரியத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. நான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது கணக்கு கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப அவர் கணக்கு கேட்கும் பொழுது குறிப்பா நம்ம ஒரு நாளையில ஆயிரக்கணக்கான, சில நேரம் லட்சக்கணக்கான வார்த்தைகள் பேசுறோம். அப்படின்னாக்க நம்ம ஒரு வாரம் பேசினது, ஒரு மாசம் பேசினது, இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கும். அப்படின்னாக்க இந்த எல்லா வார்த்தைகளையும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததான் நான் பேசுகிறேனா? சோ இந்த வார்த்தைகளை நான் எப்படி பரிசுத்தாவின் துணையோட பேசுகிறது அப்படிங்கிறத இன்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 12 வசனங்கள் 35 முதல் 37 வரை வாசிப்போம். Matthew chapter 12 verses 35 to 37. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க பிரதர், 37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமென். ஆமென். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இப்ப நல்ல பொக்கிஷம் எது? இருதயம் நல்ல பொக்கிஷமா இருந்தா அந்த மனுஷனுக்கு பேர் என்னது? நல்ல மனுஷன். இருதயம் பொல்லாததா இருந்தா அந்த மனுஷனுக்கு பேர் என்னது? பொல்லாத மனுஷன் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப பொக்கிஷம் என்பது எது? இருதயம் தான் பொக்கிஷம். பொக்கிஷத்துல 2 விதமான பொக்கிஷம் இருக்கிறது. நல்ல பொக்கிஷமாவும் உங்களுடைய இருதயம் இருக்க முடியும், பொல்லாத பொக்கிஷமாவும் உங்களுடைய இருதயம் இருக்க முடியும். சோ ஒருவருடைய இருதயம் நல்ல பொக்கிஷமா இருந்துச்சுன்னா அந்த மனுஷனுக்கு பேர் நல்ல மனுஷன். ஒருவருடைய இருதயம் பொல்லாத பொக்கிஷமா இருந்துச்சுன்னா அந்த மனிதனுக்கு பேர் பொல்லாத மனுஷன். அப்ப அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லி 34 வசனம் சொல்லுது. நம்ம வாசித்தது 35, 36, 37. பட் 34வது வசனத்தோட கடைசி பகுதியை பாத்தீங்கன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இருதயத்துல என்ன நிரம்பி இருக்கிறதோ அதுல ஒரு சில வார்த்தைகளை தான் நம்ம வாயில பேச போறோம் இல்லைங்களா? அப்ப அந்த இருதயம் பொல்லாத இருதயமா இருந்தா வார்த்தைகள் பொல்லாத வார்த்தைகளா வரும். அந்த மனுஷனுக்கு பேர் பொல்லாத மனுஷன். இருதயம் நல்ல பொக்கிஷமா இருந்தால் அந்த வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகளா இருக்கும். அந்த மனுஷனுக்கு பேர் நல்ல மனுஷன் என்று வேதம் சொல்கிறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எச்சரித்திருக்கிறார் இல்லைங்களா? ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணுங்க. இது வரைக்கும் நம்ம கோடிக்கணக்கான வார்த்தைகள் கூட பேசி இருக்கலாம். சிறு வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வார்த்தைகள் கூட பேசியிருக்கலாம், பேசிட்டு மறந்து கூட போயிருக்கலாம் இல்லைங்களா? பட் கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா நாம் அதுக்கு ரெடியா இருக்கிறோமா? அதை நினைக்கும் பொழுதே ஒரு பயம் வரும். ஐயோ, நான் எவ்வளவு வார்த்தை பேசினேன்னு தெரியலையே, இவ்வளவு வார்த்தைகளுக்கும் நான் எப்படி கணக்கு ஒப்புவிக்கிறது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா வேணா ஒண்ணு செய்யலாம். பழைய வார்த்தைகளுக்கு நம்ம கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேட்டு பேசுகிற வார்த்தைகளை கர்த்தருடைய துணையோட, இயேசு கிறிஸ்துவின் துணையோட நம்ம பேச முடியும். இதுதான் நமக்கான ஒரே சொல்யூஷன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மேலும் 37வது வசனத்துல உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஒரு மனிதனை நீதிமான் என்று தீர்க்கிறதும் அவனுடைய வார்த்தை தான். ஒரு மனுஷனை குற்றவாளின்னு சொல்லி தீர்க்கிறதும் அவனுடைய வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. இல்ல பிரதர், என்னோட இருதயத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் அது சும்மா தெரியாம பேசிட்டேன், நான் விவரம் இல்லாம பேசிட்டேன், விளையாட்டுக்கு பேசிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னொரு முக்கியமான வசனத்தை நம்ம வாசித்து கேட்கலாம். எபேசியர் 5:4. Ephesians 5:4.
அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமென். வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பு வார்த்தைகள் ஒரு சிலர் பேசலாம், புத்தியீனமான வார்த்தைகளை ஒரு சிலர் பேசலாம், பரியாசமான வார்த்தைகளை ஒரு சிலர் பேசலாம். பட் இது எல்லாமே வீண் வார்த்தைகள்னு சொல்லி கர்த்தர் மத்தேயு 12 சொல்லிட்டார். சோ இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:36 வீணான வார்த்தைகள்னு சொன்னதுதான் அப்போஸ்தலன் பவுல் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா எழுதுறான். வம்பு வார்த்தை பேசினாலும் தப்புதான்பா, புத்தியீனமான வார்த்தைகள் பேசினாலும் தப்புதான், ஒருத்தரை பரியாசம் பண்ற மாதிரி வார்த்தைகள் பேசினாலும் அதுவும் தப்புதான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் ஜாலியா வம்பிழுத்தேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? பழைய வாழ்க்கையில சொல்லி இருப்போம், நான் சும்மா ஜாலியா வம்பிழுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? பட் கர்த்தரை அறிந்த பிறகு, கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்துல எழுதப்பட்ட பிறகு நான் ஜாலியா வம்பிழுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. புத்தியீனமாய் பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. பரியாசம் செய்வதற்கு, அது வீட்டிலையோ இல்ல வெளியிலையோ சபைக்குள்ளரையோ பரியாசம் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இப்ப இந்த 3 விதமான வார்த்தைகளையும் நம்ம வேறு பிரிச்சு பார்த்து வசனத்தை கொண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். வம்பு வார்த்தைகளை பத்தி கர்த்தர் என்ன பேசுறாரு, புத்தியீனமான பேச்சுக்களை பத்தி கர்த்தர் என்ன பேசுறாரு, பரியாசமான காரியங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்றதை நம்ம கவனிக்கலாம். கொலோசையர் 3:8 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஆமென். ஆமென். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். யாரை பார்த்து ஆவியானவர் சொல்றாருங்க இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி? வம்பு வார்த்தையெல்லாம் பேசாதீங்கப்பா, தூஷணமான வார்த்தையை பேசாதீங்கப்பா, பொறாமையுள்ள வார்த்தைகள், மூர்க்கமான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள் இதெல்லாம் பேசாதீங்கன்னு யாரை பார்த்து சொல்றாரு? கொலோசே சபையை பார்த்து தாங்க சொல்றாரு. கொலோசே சபை கீழ்ப்படிந்த ஒரு சபை தான். கொலோசே சபையை பத்தி நீங்க அதிகமா நெகட்டிவான விஷயங்கள்லாம் அவ்வளவா பார்க்க முடியாது. இப்படி கலாத்திய சபையை திட்டினது போல கொலோசே சபையை ஆவியானவர் கடிஞ்சுக்கிட்டெல்லாம் எழுதல. புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் கொலோசே சபையை கர்த்தர் கடிஞ்சுக்கலாம். ஆனாலும் அந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்றது கோபமான வார்த்தைகள், மூர்க்கமான வார்த்தைகள், பொறாமையான வார்த்தைகள், உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகள் என்று எழுதியிருக்கிறது. நம்ம ஏற்கனவே படிச்சோம் எபேசியர் 5:4 வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். வம்பு வார்த்தைகள் நம்ம வாயில பிறக்க கூடாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வம்பெழுத்த அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளார போற கணவன் மனைவியை வம்பெழுக்கிறதோ, மனைவி கணவரை வம்பெழுக்கிறதோ, இல்ல பிள்ளைகளை வம்பெழுக்கிறதோ, இல்ல நண்பர்களை வம்பெழுக்கிறேன்னு சொல்லி. சோ வம்பு வார்த்தைகள் இது நம்முடைய நாவில இருந்து பிறக்க கூடாது. இவைகளை விட்டு விடுங்கள். ஏற்கனவே நீங்க செஞ்சுக்கிட்டு தாமா இருக்கிறீங்க, இதெல்லாம் விட்டுருங்கப்பா அப்படின்னு ஆவியானவர் தெளிவாவே சொல்றாரு. செய்யாதீங்கன்னு சொல்றதை காட்டிலும் இதை விட்டுருங்கன்றார். விட்டுருங்கன்னா ஏற்கனவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் அர்த்தம். கொலோசே சபை வம்பு வார்த்தைகள் பேசின சபையா தான் இருந்துச்சு. பட் ஆவியானவர் வேண்டாம், அதை விட்டுருங்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வம்பு வார்த்தைகள் நம்ம வாயில இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம இன்னையோட விட்டுறலாம். இது ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் அப்படிங்கிறாரு. அடுத்து 2வது புத்தியீனமான பேச்சு குறித்து நம்ம எபேசியர் 5:4 வாசித்தோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:29. Proverbs 14:29. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். ஆமென். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். அப்ப புத்தியீனமான வார்த்தைகள் யாருகிட்ட இருந்து வரும்? முற்கோபி கிட்ட இருந்து தான் புத்தியீனமான வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப ரொம்ப கோவப்படுறவங்க ஆட்டோமேட்டிக்கா கோபத்துல என்ன பண்ணுவாங்க? புத்தியீனமான பேச்சுக்களை பேசுவாங்க. புத்தியீனமான வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரும் அப்படின்றத கர்த்தர் தெளிவாவே சொல்றாரு. இப்ப முற்கோபி கிட்ட இருந்து தான் புத்தியீனமா, இப்போ ஒருத்தர் புத்தியீனமான வார்த்தைகளை பேசுறாருன்னா அவர் முற்கோபின்றத ஆட்டோமேட்டிக்காவே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீதிமொழிகள் 15:2 வாசிக்கலாம். Proverbs 15:2.
ஞானிகளின் அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சோ மூடர் தான் வந்துட்டு புத்தியினமான வார்த்தைகளை வந்துட்டு பேசுவாங்க. அதே போல முற்கோபிகள் தான் புத்தியினமான வார்த்தைகளை பேசுவாங்க. கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும்னு சொல்லி கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டிலே இந்த குறித்து ஆவியானவர் எழுதியிருக்கிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். டைட்டஸ் 3:3. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாய் இருந்தோம். ஆமென். ஆமென். முற்காலத்துல நாமெல்லாம் எப்படி இருந்தோம்? புத்தியினரா இருந்தோம்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அது உண்மைதான். கர்த்தர் சொல்றது உண்மைதான். முற்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னாடி, அவருடைய வசனத்தை ஆராய்வதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? புத்தியினரா இருந்தோம்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப புத்தியினரா இருந்தோம்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? புத்தியீனமான பேச்சுக்களோடு தான் இருந்திருப்போம். வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அப்ப இந்த புத்தியீனமான பேச்சுக்கள் முற்காலத்துல இருந்துச்சு, பட் ஆனா இப்ப இருக்கக்கூடாதுங்கிறாரு. இன்னமும் நம்ம வாழ்க்கையில அது காணப்படுது அப்படின்னு சொன்னா அது வீண் வார்த்தைகள். பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம வாயிலிருந்து வம்பு வார்த்தைகள் வரக்கூடாது, புத்தியீனமான வார்த்தைகள் வரக்கூடாது, பரியாசமான வார்த்தைகள் வந்துட்டு வரக்கூடாது. ஸ்தோத்திரம் செய்தலை தகும் என்று எழுதியிருக்குது. சரி, ஓகே, நம்மளை சுத்தி புத்தியினர் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம்? அதற்கும் ஆவியானவர் நமக்கு பதில் கொடுக்கிறாரு. ஒரு சிலர் புத்தியினமான வார்த்தைகளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வீண் வார்த்தைகளே உங்களை சுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யலான்றதை கவனிச்சு பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Peter 2:15. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சோ நீங்க நன்மை செஞ்சீங்கன்னாக்க, புத்தியீன மனுஷர் உங்களை சுத்தி இருந்தா கூட அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? புத்தியீன மனிதர்கள்ட்ட அறியாமை இருக்கும். அந்த அறியாமையை உங்களால அடக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. இது தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதி இருக்குது இல்லைங்களா? சோ புத்தியினர் இருந்தாக்கா அவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க நன்மை செய்யுங்கள். சோ நம்மளை சுத்தி இப்ப புத்தியினர்னு சொல்றோம், கேஷுவலா என்ன சொல்றோம்? புத்தியே இல்லாதவங்க, இல்ல முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்லுவோம் இல்லைங்களா? பட் அவங்கள்ட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். அவர்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னாக்கா அவங்களுடைய அறியாமையை உங்களால் அடக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்ல என்னோட மாமியார் எப்பொழுதுமே புத்தி இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய நாத்தனாரை எப்பொழுதுமே புத்தி இல்லாம நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்க நன்மை செய்யுங்க. நன்மை செஞ்சீங்கன்னாக்க அவங்களுடைய அறியாமையை அடக்குவது உங்களால் கூடும். இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று ஆவியானவர் நமக்கு கற்பிக்கிறார். பரியாசமும் கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும்னாக்க, நம்ம இயேசு கிறிஸ்துவ அப்படியே பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். என்னைக்காவது இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல வாசிக்கிறீங்க இல்லைங்களா? மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு மாம்சத்திலிருந்து பேசின வார்த்தைகள் நிறைய இருக்குது. பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தான் பேசினாரு, பட் அது எல்லாமே ஆவியின் தன்மையில அவர் பேசினது. கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. நம்ம வேணா நினைக்கலாம், ஆவியின் தன்மையில அவர் கரெக்டா இருக்கிறாரு, ஏன்னா அவர் கடவுள் இல்லையா, அவர் ஆவியின் தன்மையில வந்துட்டு அவரால் எல்லாம் கரெக்டா செய்ய முடியும்னு சொல்லி. பட் மாம்சத்துல அவர் பேசினதை யோசிச்சு பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அவர் மாம்சத்துல வந்து உங்களை போல என்ன போல ஒரு மனிதனா இருந்து நம்மளை போலவே வந்துட்டு எல்லா சுக துக்கங்களும் அவருக்கு இருந்துச்சு. நம்மளை போலவே டெம்டேஷன்ஸ் இருந்துச்சு. அவருக்கு எல்லா சோதனைகளும் பிசாசு சோதிச்சான். அவருக்கு பசி இருந்தது. அவருக்கு வந்துட்டு அவருக்கு எல்லா எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்மளை போல இருந்துச்சு. பாவம்ன்ற ஒரு காரியத்தை தவிர இது எல்லாத்துலயும் வந்துட்டு மனிதரை போலதான் வந்துட்டு அவர் இருந்தாரு. பாவம் மட்டும் அவர் செய்யல இல்லைங்களா? பட் அவரு ஜெயிச்சு வந்தாரு, எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணாரு. வம்பு வார்த்தைகள் அவர் பேசல, புத்தியீனமான வார்த்தைகள் பேசல, யாரையும் அவர் பரியாசம் பண்ணல. வந்துட்டு அவர் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவராக இருந்தார் இல்லைங்களா? அப்படின்னு நம்ம யாரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். பேசுற காரியத்துல கூட. எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போமே. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப நம்ம தேவனை பின்பற்றுகிறவர்களாகினா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும். அவர் மாம்சத்துல இருந்தப்ப நம்மை போல மனிதராக இருந்தப்போ வந்துட்டு அவர் எப்படி வந்துட்டு பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, வீண் வார்த்தைகள் எதுவும் அவர் வாயிலிருந்து புறப்படல. வம்பு வார்த்தைகள், புத்தியீனமான பேச்சோ இல்ல வந்துட்டு பரியாசமான வார்த்தைகளோ எதுவுமே அவர் வாயிலிருந்து புறப்படல. கோபம் கொண்டாலும் அவர் பாவம் செய்யல. அட் டைம்ஸ் அவர் கோபப்பட்டிருக்கிறாரு. நீதியான ஒரு கோபம் வந்துட்டு அவருக்குள்ளார இருந்திருக்குது. அந்த சூம்பின கையனை சுகப்படுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் கோபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவர் கோபப்பட்டு சுகப்படுத்தினார். கோபப்பட்டு வேற எந்த தப்புமா வந்துட்டு அவர் பண்ணல. கோபப்பட்டு சுகப்படுத்தினார். இவனை சுகமாக்குவது சரியா தவறான்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். மக்களுடைய இருதய கடினத்தை பார்த்துட்டு கோபப்பட்டார். கோபத்துடனே அவர்களை பார்த்துன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல சாட்டையை பின்னி வந்துட்டு அடிச்சார். கோபம் கொண்டாலும் அவர் பாவம் செய்யவில்லை அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். அப்ப நம்ம எல்லாத்துலயுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் மாதிரியாக வைத்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். Proverbs 9:12. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. ஆமென். நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய். அப்ப பரியாசக்காரனா ஒரு மனுஷன் வந்துட்டு இருந்தாருன்னு சொன்னாக்க அதன் பலனை வந்துட்டு அனுபவிச்சுதான் வந்துட்டு ஆகணும். சோ வம்பு வார்த்தைகள், புத்தியீனமான வார்த்தைகள், பரியாசம் கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு தெளிவாவே வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா நம்ம வந்துட்டு நல்ல மரமா இருந்தாக்க நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இருதயம் நல்ல பொக்கிஷமா இருந்தா அது வந்துட்டு நல்ல வார்த்தைகளை பேசுகிற வந்துட்டு மனுஷனா வந்துட்டு இருக்கணும். நம்ம இதைத்தான் வந்துட்டு மத்தேயு 12:35 வாசிக்கிறோம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்குறான். எத்தனை நல்ல இருக்குதுன்றத கவனிச்சிங்களா? நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம் நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான். அப்ப இருதயம் வந்துட்டு நல்ல பொக்கிஷமா இருந்தா நீங்க வந்துட்டு நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க. அதன் மூலமா நீங்க நல்ல மனுஷனா இருக்கிறீங்க. பட் இருதயம் பொல்லாத பொக்கிஷமா வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னா இருதயத்துல வந்து பொல்லாத வார்த்தைகள் வரும். அதன் மூலமா வந்துட்டு பொல்லாத மனுஷனா ஒருத்தர் வந்துட்டு மாறிடுறாரு. சோ நல்ல மனுஷனா இல்ல பொல்லாத மனுஷனா அப்படின்றத கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க அது இருதயம் நல்ல பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷமா அப்படின்றத வச்சுதான் அமைகிறது. அப்ப பரியாச வார்த்தைகள் வருது அப்படின்னு சொன்னாக்க இருதயம் எப்படிப்பட்ட பொக்கிஷமா இருக்குது? அது பொல்லாத பொக்கிஷமா தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி காமிக்குது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமென். பரியாசக்காரனுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? தண்டனைகளை தான் வச்சிருக்கிறாருங்க. பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. பரியாசக்காரனா இருந்தா தண்டனையை கர்த்தர் கொடுப்பேன்றாரு. நாம அப்படி இருக்கக்கூடாதுன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இந்த வீணான வார்த்தைகள்ல இது எல்லாமே வந்துட்டு அடங்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப பரியாசமான வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், பொறாமையான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், இது எல்லாமே வீண் வார்த்தைகள் தான் வந்துட்டு. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்துல 18 முதல் 19 வசனங்களை வாசிப்போம். கொள்ளிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கு அல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். ஆமென். ஆமென். கொள்ளிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எரிகிறவனுக்கு பேர் என்னது? பைத்தியக்காரன்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? அடுத்தவங்க மேல கொள்ளிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் பிசிக்கலா எடுத்து எரிகிறவனுக்கு பேர் பைத்தியக்காரன். அதே மாதிரி ஒரு பைத்தியக்காரன் யாருன்னு சொன்னாக்க நான் விளையாட்டுக்கு செய்தேன்னு சொல்றவன் வந்துட்டு ஒரு பைத்தியக்காரன் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால நான் வந்துட்டு விளையாட்டுக்கு தான் வந்துட்டு சொன்னேன் அப்படின்னு வீட்டுல சொல்றதோ இல்ல ஈவன் ஆபீஸ்லயோ இல்ல நம்ம அண்டை வீட்டாரோட பேசும் பொழுதோ, சொந்தக்காரங்க, நண்பர்கள், ஏன் சபையில இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸோட பேசும் பொழுது நான் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றது இது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். Proverbs 18:21.
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பசிப்பார்கள். மரணமும் நாவின் அதிகாரத்துல தான் இருக்கும், ஜீவனும் நாவின் அதிகாரத்துல தான் வந்துட்டு இருக்கும். அப்படின்னாக்க நாவடக்கத்தை வந்துட்டு நம்ம நிச்சயமா பழகித்தான் வந்துட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது. அது வீட்டுல பழகுனாதான் வெளியில வரும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வீட்டுல எந்த அளவுக்கு நம்ம நாவடக்கத்தோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வெளியிலையும் அப்படியே தான் வந்துட்டு வரும். ஏன்னா பிராக்டிஸ் வந்துட்டு வீட்டுல தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ 6 நாள் நம்ம பர்ஃபெக்டா இல்லாம ஈவன் சபையில கூட ஒரு நாள் நம்மளால ஒழுங்கா பேச முடியாது. இல்லை ஈவன் வீட்டுல பர்ஃபெக்டா நம்ம பேசி பழகலைன்னா நீங்க ஆஃபீஸ்க்கு போகும் பொழுதோ இல்ல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுதோ வந்துட்டு ஒழுங்கா பேசி பழக முடியாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஸோ இந்த பரியாசம் என்கிற காரியம் வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு எழுதியிருக்கு. பேதுரும் இதைத்தான் சொல்றான் இல்லைங்களா? 2 பேதுரும் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்ற கேள்வியை கேட்பாங்களாம். ஸோ பரியாசக்காரர் வந்துட்டு சபைக்குள்ளாரையும் இருப்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் சபைக்காக கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு காரணமே. பரியாசக்காரர் எங்கேயும் இருப்பாங்க, சபைக்குள்ளாரையும் பரியாசக்காரர் இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஸோ பேதுரு மட்டும் இதை சொல்லல, யூதாவும் இதைத்தான் எழுதியிருக்கிறான். யூதா 1 அதிகாரத்துல 17, 18, 19 3 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள்னு சொல்லி யூதா ஞாபகப்படுத்துறான். அதுல கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லி, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும். பிரிந்து போகிறவர்கள்னா என்னது? கொஞ்ச நாள் சபையில இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. வழக்கமா பரியாசக்காரர்களால சபையில நீடிக்க முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒண்ணு அவங்க மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளார நல்ல பிரியமான பிள்ளைகளா வந்துட்டு மாறணும். அது பரியாசம் மட்டும் இல்ல, அது கோபம்ன்ற குணாதிசயமா இருக்கலாம், இல்ல கசப்பு வெறுப்பு பொருள் ஆசையா வந்துட்டு இருக்கலாம், இல்ல ஒரு இச்சையா வந்துட்டு இருக்கலாம், அது வந்துட்டு குடிவெறியா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். பாவங்களை விட முடியல அப்படின்னு சொன்னாக்க, வீண் வார்த்தைகளை விட முடியல, பாவங்களை விட முடியல, இச்சைகளை வந்துட்டு விட முடியலன்னு சொன்னாக்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னு சொன்னாக்க, ஆப்வியஸ்லி அவங்க வந்துட்டு ஒரு காலத்துல பிரிந்து போகிறவர்களா தான் வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த ஜென்ம சுபாவத்தை விட முடியல. ஏன்னா வசனம் சொல்லுது, ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆவை. ஸோ பரிசுத்தாவியை இழந்து போனவர்களால வந்துட்டு சஸ்டைன் ஆக முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. ஸோ இந்த பரியாசக்காரர் வந்துட்டு கடைசி காலத்துல இருப்பாங்க, ஈவன் சபைக்குள்ளாரே வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நமக்கு எல்லாத்துக்குமே சங்கீதம் 1 அதிகாரம் நல்லாவே தெரியும் இல்லைங்களா? 1 வசனம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஸோ பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நம்ம உட்காரக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல வந்துட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு தெளிவாவே வந்துட்டு எச்சரிக்கிறாரு. எரேமியா 15ஆம் அதிகாரத்திலையும் 17வது வசனத்துல, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை அப்படின்னு வந்துட்டு எரேமியா சொல்றான். உமது கரத்த நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். தேவைப்பட்டாக்க தனியா கூட நீங்க இருங்க, அது உங்களுக்கு நல்லது. மேபி நீங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல வந்துட்டு நீங்க மேபி லஞ்ச் சாப்பிட்றப்பயோ இல்ல டீ குடிக்கிறப்பயோ உங்களை சுத்தி பரியாசக்காரர் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க, பேசாம தனியா உட்காந்து சாப்பிடுங்க. டீ குடிக்கிறதுனா தனியா போய் டீ குடிங்க. இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு இதை தான் நீங்க கத்துக் கொடுக்கணும். சுத்தி வந்துட்டு பிள்ளைகள்லாம் பரியாசம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு தனியா கூட லஞ்ச் சாப்பிடுப்பா, தனியா கூட இருந்துக்குப்பா, இல்ல தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் இதை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இதை சங்கீதக்காரன் மட்டும் சொல்லல, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்றது சங்கீதம் 1:1 எழுதியிருக்குது. எரேமியா 15:17 நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்தது இல்லை. ஸோ அது களிப்பா தான் இருக்கும். ஏன்னா அதனாலதான் களி கூர்ந்தது இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அது களிப்பா தான் இருக்கும், பட் இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 141 3வது வசனத்தை வாசிக்கலாமே. Psalms 141 verse 3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆமென். அவன் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும்.
என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அப்ப நம்ம கர்த்தர்ட்ட போய் கேட்கிறோமா? இப்ப இன்கேஸ் நமக்கு நாவடக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்ய வேண்டியது தாவீது செஞ்சது போல கர்த்தர்ட்ட போய் கேட்கணும். ஆண்டவரே, இயேசுவே, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, என்னால என்னுடைய நாவை அடக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர்ட்ட போய் நம்ம கேட்கலாம். கேட்டோம்னா நிச்சயமா அவர் செய்வார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Thessalonians 5:22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென். ஆமென். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்திட்டாலே டக்குன்னு அதை விட்டு விலகுறதுக்கு வந்துட்டு நம்ம பழகுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இதுதான் ஆவியானவர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ரொம்ப ஹை லெவல் ஸ்டாண்டர்டா இருக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆமென். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் என்னது? தேவையில்லாத பேச்சு வார்த்தைகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் என்னத்தை கெடுக்குமா? நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். Be not deceived, evil communications corrupt good manners. Evil communications. ஸோ அந்த கம்யூனிகேஷன் நம்ம வாயிலிருந்து வரதா கூட இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்மளுடைய நண்பர்களுடைய வாயிலிருந்து வரதா கூட வந்துட்டு இருக்கலாம். கெட்ட பசங்களோட சேராதப்பா, நீயும் கெட்டு போயிடுவேன்னு சொல்லி சில வீடுகளில் சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் இந்த வசனம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத நம்முடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்ல தேவையில்லாத சவகாசமா இருக்கலாம். இது நல்லொழுக்கங்களை கெடுத்துருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம யாரு கூட நேரம் செலவு பண்றோம், என்ன பேசுறோம் அப்படின்ற காரியங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. பிரசங்கி 10:1 வாசிக்கலாம். எக்லீசியாஸ்டிஸ் 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஆமென். ஆமென். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பரிமள தைலம் நமக்கெல்லாம் தெரியும், நல்ல சுகந்த வாசனை உள்ளது இல்லைங்களா? பரிமள தைலத்தை வந்துட்டு பைபிள்லயே பல இடத்துல நம்ம வாசிக்க வந்துட்டு கேட்கிறோம். அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தினாங்க, நல்ல வாசனைக்காக பயன்படுத்தினாங்கன்றதை வாசிக்கிறோம் இல்லைங்களா? பட் அந்த பரிமள தைலத்தையே வந்துட்டு செத்த ஈக்கள் வந்துட்டு கெட்டு போக பண்ணுமா? இதே மாதிரிதான் ஞானத்திலையும் கணத்திலையும் பெயர் பெற்ற ஒரு சகோதரனா சகோதரியா நீங்க இருக்கலாங்க. பட் சொற்ப மதியினம் அதை கெட்டு போக பண்ணும். ரொம்ப ஜாக்கிரதையா வந்துட்டு இருக்கணும். இப்ப தாவீதை எடுத்துக்குங்க. ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனா தான் இருந்தான். பட் சொற்ப மதியினம். ஒரு நாள் வந்துட்டு மாடியில போய் உலாத்திக்கிட்டு இருந்தான். உலாத்திக்கிட்டு இருந்தப்போ வந்துட்டு உரியாவின் மனைவி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பெண்ணை பார்த்து வந்துட்டு இருதயத்துல இச்சை கொண்டான். அந்த சொற்ப மதியினம், அந்த சொற்ப மதியினம் வந்துட்டு அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய கணத்தையும் கெடுத்துருச்சு இல்லைங்களா? ஸோ அதனாலதான் வந்துட்டு அவங்க 2 பேருக்கு நடுவுல பிறந்த குழந்தை வந்துட்டு சாலமோனை பத்தி புதிய ஏற்பாட்டுல எப்படி வாசிக்கிறோம்? உரியாவின் மனைவி ஆனவரிடத்தில் சாலமோனை பெற்றான். அப்படிதான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். மத்தேயு 1 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, ஸோ தாவீது வந்துட்டு ஈசாயின் குமாரன்றதை வாசிப்பீங்க. அடுத்து தாவீது வந்துட்டு உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு கர்த்தர் அவன் செஞ்ச மதியீனமான காரியத்தை ஹைலைட் பண்ணி தான் அங்க வந்துட்டு எழுதியிருக்கிறார். ஸோ ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனா இருந்தாலும் சொற்ப மதியினம் வந்துட்டு அது கெட்டு போக பண்ணிடும். பட் ஓகே, தாவீது மனம் திரும்பிட்டான், அதனால நித்திய ஜீவனை அடைஞ்சிட்டான். ஸோ நாமளும் இந்நாள் வரைக்கும் வந்துட்டு நம்ம பேச்சு வார்த்தைகள் நமக்கு கரெக்டா இல்லைன்னா கூட, நம்ம வம்பு வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், பரியாசமான வார்த்தைகள் நம்ம பேசி இருக்கிறோம், கர்த்தருக்கு பிடிக்காத வார்த்தைகள் பேசி இருக்கிறோம்னாக்க இன்னையில இருந்து மாத்திக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பாரு. எனக்கு இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்கலான்னு பார்த்தது எதுல வந்துட்டு குற்றம் பிடிக்கலான்னு பார்த்தாங்க? வார்த்தையில தாங்க குற்றம் பிடிக்கலான்னு பார்த்தாங்க. பரிசேயர்கள் வந்தாங்க, கேள்வி கேட்டாங்க, என்ன பதிலுக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க? அவர் பேச்சுல எங்கேயாவது குற்றம் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு கஷ்டமான கேள்விகளை கேட்டாங்க. சதுசேயர் வந்தாங்க, அவங்களும் அதே தான் ட்ரை பண்ணாங்க. எங்களுக்குள்ளார 7 சகோதரர் இருந்தாங்க. அது போல மூத்தவன் ஒருவனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லாம இறந்து போயிட்டான்.
அதே போல அதே பெண்ணை வந்துட்டு 7 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமலே இறந்து போயிட்டாங்க. கடைசியில் அந்த பெண்ணு மரித்தாள். இதுக்கு என்ன சொல்யூஷன்? வார்த்தைகளை குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தாங்க. ஸோ ஒரு பெண்ணை வந்துட்டு விளக்குவது சரியா தவறான்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதே போல வந்துட்டு வேதபாரகரும் கேள்வி கேட்டாங்க. அதே போல வந்துட்டு ஏரோதியரும் வந்துட்டு கேள்வி கேட்டாங்கன்றது இந்த 4 கூட்டத்தாரையும் கவனிச்சு பாருங்க. பரிசேயர், சதிசேயர், ஏரோதியர், வேதபாரகர், இவங்க 4 பேருடைய டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான். பேச்சில எங்கிட்டாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா? இன்னைக்கு உங்களை சுத்தியும் அப்படி ஒரு கூட்டம் இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களை சுத்தியும் வந்துட்டு நீங்க எங்கிட்டாவது விட மாட்டீங்களா? ஏதோ நாங்கெல்லாம் சத்தியத்தை அறிவிக்கிறோம், சத்தியத்தை கடைபிடிக்கிறோம்னு சொல்லி நாங்க எந்த சபைக்கும் வந்துட்டு கட்டிட சபைக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்கெல்லாம் வீட்டு சபையில தான் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, உங்களோட பேச்சுல எங்கிட்டாவது உங்களை அகப்படுத்தலாமான்னு சொல்லி உங்களை சுத்தியுமே ஒரு கூட்டம் இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்குங்க. அது உங்க மாமனாரா இருக்கலாம், உங்க மாமியாரா இருக்கலாம், இல்ல உங்க நாத்தனாரா வந்துட்டு இருக்கலாம், உங்க குடும்பத்தாரா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா வந்துட்டு இருக்கலாம், உங்களுடைய பழைய சபையில இருந்தவங்களா வந்துட்டு இருக்கலாம். உங்களோட பேச்சுல எப்படியாவது அகப்படுத்தலாமான்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எப்படி ஏசப்பாவை வந்துட்டு பேச்சுல வந்துட்டு எங்கிட்டாவது வந்துட்டு குற்றம் பிடிக்கலாம்னு சொல்லி பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர், ஏரோதியர் வந்துட்டு இருந்தாங்களோ, உங்களையும் குற்றம் பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால உங்களுடைய பேச்சுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். சில சமயம் உங்க பிள்ளைங்களே கூட உங்களை குற்றம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ வந்துட்டு வீட்டு சபைக்கு வந்துட்டேன்னு சொல்றீங்க, இன்னும் உங்க பேச்சு மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்படியே நம்ம பாக்குறேன். ஏன்னா அநேக பேரண்ட்ஸ் வந்துட்டு இதை சொல்லி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்களே என்ன குற்றம் பிடிக்கிறாங்க பிரதர் அப்படின்றத வந்துட்டு அநேக பேரண்ட்ஸுமே இதை வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்முடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத கவனிச்சுக்கங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. சோ நீங்க எவ்வளவு பேர்கிட்ட பேசுங்க, ஒரு நாளைக்கே நீங்க 10 பேர், 20 பேர், 30 பேர்கிட்ட நீங்க பேசலாம் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொருத்தையும் வந்துட்டு எப்படி பதில் சொல்லணும், இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருத்தையும் எப்படி பதில் சொல்லணும்ன்றத நீங்கள் அறியும்படிக்கு என்ன செய்யணுமா? உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஸோ எப்பொழுதுமே உங்களுடைய வார்த்தை வந்துட்டு கிருபை பொருந்தினதா, உப்பால் சாரமேறின வார்த்தையா, அதாவது வசனத்தின்படி பேசி பழகுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வீட்டிலேயே நீங்க உங்களுடைய கணவர்கிட்ட, உங்க மனைவி கிட்ட, உங்க பிள்ளைங்கள்ட்ட, உங்களுடைய மாமனாரு, மாமியாரு, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, வீட்டுல நீங்க யார் கூட வாழ்றீங்களோ அவங்களோட எப்பொழுதுமே கிருபை பொருந்தின வார்த்தைகளோட, உப்பால் சாரம் ஏறின வார்த்தைகளை, வசனத்தின்படியான வார்த்தைகளை பேசி பழகிட்டீங்கன்னாக்க யார் யாருக்கிட்ட எப்படி எப்படி பதில் சொல்றதுன்றது ஆவியானவர் அப்பதாங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இல்லாட்டினா ஆவியானவர் பேசிட்டு பாரு, உங்களுக்கு புரியாம இருக்கும். நான் வீட்டுல நீங்க கோபப்பட்டு பழகிட்டீங்கன்னா, உங்க பிள்ளைங்கள்ட்ட கூட நீங்க கோபப்பட்டு பழகிட்டீங்கன்னா ஆவியானவர் பேசுறது உங்களுக்கு புரியாதுங்க. உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் இருந்ததா இருந்தா மட்டும்தான் ஆவியானவர் பேசுறது உங்களுக்கு புரியும். அப்பதான் மத்தவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ப்ராப்பரா பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பாரு. அவர் பேசுறது புரிஞ்சு ஆவியானவர் சொல்றதை எடுத்து நம்ம மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். உங்களுடைய வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதா இல்லைன்னாக்க அவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு புரியாது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன பதில் சொல்றது, உங்களுடைய நம்பிக்கை குறித்து யாராவது கேட்கும் பொழுது இல்ல கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். பைபிள்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ப்ராப்பரா நீங்க வசனத்தின்படி ஒரு பதில் சொல்லணும்னு சொன்னாக்க முதல் காரியம் நம்முடைய வசனம் வந்துட்டு கிருபை பொருந்தின வசனமா வந்துட்டு இருக்கணும், உப்பால் சாரம் ஏறின வசனமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இன்று கற்பிக்கிறார். பவுல் வந்துட்டு சொல்றா இல்லைங்களா, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரியதா வந்துட்டு இல்லை, ஆனா ஆவியில வந்துட்டு பலத்துல வந்துட்டு உறுதிப்பட்டதா இருந்துச்சு. ஸோ வீண் பேச்சுக்கு இடமே கொடுக்க கூடாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஈவன் வீட்டுல கூட கேஷுவலா இருக்கும் பொழுது வீண் பேச்சுக்கு நம்ம பழைய வாழ்க்கையில செஞ்சது போல வீண் பேச்சு, இந்த கிழவிகள் பேச்சு வீண் பேச்சுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ இதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 தீமோத்தி 1 அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தி 1:6. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். ஆமென். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும்? விலகி போயிடுவோம்னு சொல்லி. விலகி போறதுன்னா என்னது? சத்தியத்தை விட்டு விலகி போயிடும். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தோம்னா சத்தியத்தை விட்டு விலகி போயிடுவோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. வீண் பேச்சுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இடம் கொடுத்துடக்கூடாது. 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம்.
சீர்கேடும் பிறவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணேன். ஆமாம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சோ கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது முயற்சி தாங்க. முயற்சி, பயிற்சின்ற அந்த ரெண்டு வார்த்தைகளுமே நமக்கு வந்துட்டு எபிரேயர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல வந்துட்டு வரும். கடைசி 2 வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா முயற்சி, பயிற்சி அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இருக்கும். சோ இந்நாள் வரைக்கும் தெரியலன்னா கூட கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னது? முயற்சி பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. சீர்கேடான வார்த்தைகள் பேசாதப்பா, கிளவிகள் பேச்சை வந்துட்டு பேசாத. ஒண்ணும் இல்லை, இப்ப எலெக்ஷன் வருது. இப்ப 19ஆம் தேதி எலெக்ஷன் வருது. யாரு ஜெயிச்சா நமக்கு என்ன, யாரு தோத்தா நமக்கு என்ன? நாம எதுவும் செய்ய போறோமா? நம்ம போடுற ஒரு ஓட்டு எதையும் மாத்த போகுதா வந்துட்டு? ஏன்னா ஓட்டு போடுறதுன்னா நீங்க ஓட்டு போடுங்க, அது தப்பு இல்லை. பட் ஆனா நம்ம அதை பத்தி வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுறதுல ஏதோ லாபம் இருக்குதான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஸோ ஆளுங்கட்சி வந்தாலும் எதிர்கட்சி வந்தாலும் வந்துட்டு அது கர்த்தருடைய சாய்ஸ் தான். கர்த்தர் யாரை நியமிக்கிறாரோ அவங்களாலதான் ஜெயிக்க முடியும், இல்லைங்களா? இதுல வந்துட்டு இதுக்கு மேல நாம பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது எதுவா இருந்தாலும் நாட்டு நடப்பா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு வேற ஒரு காரியமா இருக்கட்டும், எதை பத்தி அதிக நேரம் பேசுறது வந்துட்டு நமக்கு பிரயோஜனம் இருக்காது. அன்லஸ் அண்ட் அன்டில் அது பைபிள் வசனமா இருந்தா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம பேசுறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறது பைபிள் வசனம் சம்பந்தமா பேசணும்னா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படி இல்லைன்னா கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல கொடுத்த கடமைகளை நம்ம பேசலாம், அதுல தப்பு இல்லை. உலகத்துல சில கடமைகளை கொடுத்திருக்கிறாரு, ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, இல்ல வந்துட்டு கணவன் மனைவி வந்துட்டு பேசுவாங்க, இல்ல பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு நீங்க பாடம் சொல்லி கொடுப்பீங்க. அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறது தப்பு கிடையாது. பட் தேவையில்லாத சீர்கேடும் கிளவிகள் பேச்சு, கட்டுக்கதைகள், இது எல்லாமே வந்து நம்ம விலகி இருக்கணும். இதற்காக நீ முயற்சி பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. ஸோ சீர்கேடான வீண் பேச்சுக்கள் இது கூடாதுன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வந்துட்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. கர்த்தர் விலகுன்னு சொல்றாரு. எதுக்கு விலகணுமா? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சோ இதே விஷயத்தை தான் நம்ம முந்தின வசனத்திலே வாசிச்சோம். 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடான கிளவிகள் பேச்சுக்கு விலகி இரு. இங்கேயுமே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருன்றார். சோ 1 தீமோத்தேயுல மட்டும் இல்லைங்க, 2 தீமோத்தேயுலயும் இதே தான் எழுதியிருக்கு. 2 தீமோத்தேயு 2:16 வாசிக்கலாம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் கள்ள போதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். ஆமென். சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு. ஏன்னாக்க கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். எதனால? சீர்கேடான வீண் பேச்சு யாருகிட்ட இருக்குன்னு சொன்னா கள்ள போதகர்கள்ட்ட வந்துட்டு இருக்குன்னு சொல்லி வேதம் வந்துட்டு சொல்றது. ரொம்ப ஜாக்கிரதையா வந்துட்டு இருக்கணும். ஸோ சீர்கேடான வீண் பேச்சு இருந்துச்சுன்னா கள்ள போதகர்களோட போல நாமளுமே பின்வாங்கி போயிடுவோம், அதிக அவபக்திக்குள்ளார போயிடுவோம்னு சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஸோ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிச்சு பேசணும். நான் மத்தேயு 12ஆம் அதிகாரம் மீண்டும் அந்த வசனங்களை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்துல இல்ல 34வது வசனத்துல தொடக்கத்துல இருந்தே வாசிக்கிறேன். வெறியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இருதயத்துல என்ன நிறைந்து இருக்கிறதோ அது ஆட்டோமேட்டிக்கா வாயில வந்துடும். நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 35வது வசனத்துல நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். 3 நல்ல இருக்கு. நல்ல மனுஷன் யாரு? இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லவைகளை பேசுகிறவன் தான் நல்ல மனுஷன், இல்லைங்களா? பொல்லாத மனுஷன் யாரு? இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பொல்லாத வார்த்தைகளை பேசுறவன் தான் பொல்லாத மனுஷன். அப்ப நீங்க நல்ல மனுஷனா பொல்லாத மனுஷனா? இது உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வார்த்தையும் வெளிக்காமிக்கும். இருதயத்தை யாரும் பார்க்க முடியாது, இல்லைங்களா? பட் உங்க வார்த்தையை மற்றவங்களால கேட்க முடியும். ஸோ நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது வந்துட்டு இல்ல நல்ல மனிதரா இல்ல ஒரு பொல்லாத சகோதரனா அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பா ஆவியானவர் இருக்கிற சகோதர சகோதரிகள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் வாயின் வார்த்தைகளை அதை காட்டி கொடுத்துருங்க. வாயின் வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்கா இது ஒருவர் நல்லவரா அல்லது பொல்லாதவரா? ஏன்னா அந்த வாயின் வார்த்தைகள் பொல்லாததா இருந்துச்சுன்னா அவங்க இருதயம் பொல்லாததா இருக்கு. ஸோ வார்த்தையும் பொல்லாதது இருதயமும் பொல்லாததுன்னா அந்த மனுஷனும் பொல்லாதவன் தான் அப்படின்றத நம்ம ஈஸியா வந்துட்டு டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பட் வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதா இருக்குது.
நல்ல வார்த்தைகளா இருக்குதுன்னா இருதயம் வந்துட்டு நல்ல பொக்கிஷமா வந்துட்டு இருக்குது. அப்ப நல்ல வார்த்தைகள் இருக்கு, நல்ல இருதயமாகிய பொக்கிஷம் இருக்குன்னா அந்த மனுஷன் நல்ல மனுஷனா தான் வந்துட்டு இருக்கணும்ன்றத இதன் மூலமாவே நம்ம ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்சிட முடியுங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்கணும். வார்த்தைகள்னாலதான் நீதிமான்னு சொல்லி நம்ம தீர்க்கப்படுவோம், இல்ல வார்த்தைகள்னாலதான் குற்றவாளி என்று ஒருவர் தீர்க்கப்படுவார். வார்த்தைகளை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு தொடர்ந்து பல வசனங்களை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். ஆமென். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு சொல்லி ஆவியானவர் யாருக்குங்க சொல்றாரு? எபேசு சபைக்கு தான் சொல்றாரு. இது எபேசு சபைக்கு மட்டும் இல்ல, ஈவன் நமக்குமே இதேதான். கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து எக்காரணம் கொண்டும் வரக்கூடாது. ஸோ கண்டபடி பிள்ளைங்களை திட்டுறதோ, இல்ல கணவன் மனைவியை திட்டுறதோ, மனைவி வந்துட்டு கணவரை திட்டுறதோ, இல்ல நமக்கு பிடிக்காதவங்களை தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறதோ, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? சத்துருக்களை என்ன பண்ணணுமா? திட்டுறதுக்கு பதிலா உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கப்பா, இல்லாட்டினா சும்மா இருங்கன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பேச தெரியல, நல்ல வார்த்தை பேச தெரியலனா சும்மா இருந்தாலே ஞானி என்று எண்ணப்படுவார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னாக்க கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு பதிலா சும்மாவே இருந்துடலாம். சும்மா இருந்துட்டு ஞானின்னு சொல்லி பேர் எடுத்துக்கலாம். யாக்கோபு 1:26 வாசிக்கலாமே. ஜேம்ஸ் 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். ஆமென். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னாக்க அநேகர் தன்னைத்தானே தேவ பக்தி உள்ளவர்கள்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவரு நாவை மட்டும் அடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்றாரு? முதல்ல தன் இருதயத்தை வஞ்சிக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? தன்னுடைய இருதயத்தை அவரை வஞ்சித்துக் கொள்கிறார். ஆனா தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்துக் கொண்டு தன்னுடைய நாவை அடக்கல, தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று தன்னைத்தானே எண்ணிக்கிட்டாருன்னா அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? டோட்டலி வேஸ்ட். அவங்க போதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வந்துட்டு சீஷர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தன்னுடைய நாவை அடக்க தெரியல அப்படின்னு சொன்னாக்க அவங்க தன்னைத்தானே ஏமாற்றுகிறவர்களா இருக்கிறார்கள். அவங்களுடைய தேவ பக்தி எல்லாமே டோட்டலி வேஸ்ட்ன்னு சொல்லி தான் கர்த்தர் சொல்றார். ஸோ முதலாவது கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாவை அடக்க பழகணும். பட் நாவடக்கத்தை பத்தி யாக்கோபுல ஒரு முழு அதிகாரம் இருக்கு. 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா நாவடக்கத்தை பத்தி தான் கர்த்தர் அதிகமாவே வந்துட்டு பேசினாரு. இந்த நாவடக்கத்தை பத்தி ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 2வது வசனம் யாக்கோபு 3:2 வாசிக்கலாம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சிஸ்டர் அப்படியே 6வது வசனம் வரைக்கும் வாசிருங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்க இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். 2வது வசனத்துல நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். அப்ப நம்ம சொல் தவறக்கூடாதுன்றது ஆவியானவர் விரும்புறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுக்குறாரு. பாருங்க, குதிரைகள் எல்லாம் வந்துட்டு பாருங்க, அதுல வாயில கடிவாளம் இருக்குது, அதை வச்சு அந்த குதிரையவே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அதே போல கப்பல்களை குறித்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடும் காற்றுகளால்
அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் கேப்டன் என்ன பண்றான்? அது அவன் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி யோசிக்கிறானோ அந்த இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும்னு சொல்லி சொல்றாரு. சோ எப்படிக்கு குதிரைகளுக்கு கடிவாளம் இருக்குதோ, கப்பல்களுக்கு சிறிதான சுக்கான் இருக்கிறதோ, அப்படியே நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். சோ நாக்கு பெருமையானவைகளை தான் பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான் சொல்லி எழுதியிருக்குதுங்க. அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாக்கு என்ன பண்ணுமா? நரகத்துக்கு தள்ளி விட்டுருன்னு சொல்லி இருக்கு. பட் இந்த நாக்கை பத்தி இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 8வது வசனத்தை வாசிப்போமே. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இத நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களாலையும் என்னாலையும் நாவை அடக்க முடியாதுங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. உங்களாலையும் நாவை அடக்க முடியாது, என்னாலையும் நாவை அடக்க முடியாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை 8வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமே. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்றி தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாதே. ஆமென். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. நாக்க உங்களாலையும் அடக்க முடியாது, என்னாலையும் அடக்க முடியாது. 9வது வசனம் சொல்லுது, அந்த நாக்குனாலதான் நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. என் சகோதரன் யாரை பார்த்து யாக்கோபு பேசுறாரு? கிறிஸ்தவர்களை பார்த்துதாங்க. ஆதிசபையில கொஞ்சம் உண்மையா இருந்த கிறிஸ்தவர்களை பார்த்துதான், சகோதர சகோதரிகளே, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இன்னைக்கு நமக்கும் ஆவியானவர் இதைத்தான் சொல்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாவலாக தான் நம்ம துதிக்கிறோம் இல்லைங்களா? பட் அதே போல இந்த நாவை கொண்டு கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் வார்த்தைகள் பேசுறது, வீண் வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், புத்தியீனமான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், எரிச்சல், தூஷணமான வார்த்தைகள், பரியாசமான வார்த்தைகள் பேசுறத கர்த்தர் ஒரு காலம் விரும்ப மாட்டார். ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்காது. அப்படின்னாக்க நம்முடைய நாக்கில இருந்து துதித்தல் மட்டும்தான் வரணும், கிருபையுள்ள வார்த்தைகள் மட்டும்தான் வரணும். காரணம் என்னன்னா, நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் இல்லைங்களா? நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே அப்படின்னு 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுது இல்லைங்களா? ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து யாருங்க? ஜீவனுள்ள தேவன். அப்ப அந்த ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலயம் யாருங்க? நாம தான் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். 19வது வசனத்தை நல்லா கவனிச்சுக்குங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? உங்க உடம்பு யாருங்க கொடுத்தது? உங்க உயிர் மட்டும் கர்த்தர் கொடுத்தது இல்ல, உங்க உடம்பும் கர்த்தர் கொடுத்ததா, உங்க சரீரமும் கர்த்தர் கொடுத்ததுதான். அப்படின்னா உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் உங்கள் சரீரம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்களுடைய உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்லைங்க, உங்க உடம்பு உங்களுக்கு சொந்தம் இல்லை, இது கர்த்தருக்கு சொந்தம். அப்படின்னா 20வது வசனம் அதனாலதான் ஆதியில இருந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்திலையும் தேவனை தான் மகிமைப்படுத்தணும், ஆவியிலையும் தேவனை தான் மகிமைப்படுத்தணும். பட் ஆனா சரீரத்துல தானே நாக்கு இருக்குது. நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுதே. நான் எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது?
அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். 2 Corinthians chapter 10 verses 3 to 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். ஆமென். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் மனிதர்கள் தான் இல்லைங்களா? இன்னும் கர்த்தர் வரல, நம்ம இன்னும் ஆவிக்குரிய சரீரத்தை பெறல, இன்னும் அந்த ரட்சிப்பின் முழுமையை நம்ம அடையல இல்லைங்களா? நம்ம மாம்சத்தின்படி தான் வந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. என்னைய திட்டினா நான் திரும்ப அவங்களை திட்டணுன்ற அவசியம் எனக்கு இல்லை இல்லைங்களா? மாம்சத்தின்படி போர் செய்கிறது நம்முடைய வேலை இல்லை இல்லைங்களா? மாம்சத்தின்படி போர் செய்யக்கூடாது. அப்ப நம்முடைய போர் ஆயுதங்கள் எப்படிங்க இருக்குது? நமக்கு யாரோட போராட்டம் இருக்குது? நமக்கு வான மண்டலங்களில் உள்ள அந்தகார லோகாதிபதிகளோடு தான், பிசாசோட தான் நம்முடைய போராட்டம் இருக்குது. மாம்சமும் ரத்தமும் நமக்கு வந்துட்டு அதோட போராட்டம் அல்ல இல்லைங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்றபடி மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, பிசாசு கூட மட்டும்தான் நமக்கு போராட்டம் இருக்கிறது. அப்படின்னா அந்த பிசாசு கூட போராடுவதற்கு நம்முடைய போர் ஆயுதங்கள் எப்படிங்க இருக்கணும்? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நம்முடைய போர் ஆயுதங்கள் எது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்றது போல சத்தியம் என்னும் கச்சை இருக்கணும். முதல்ல உண்மையை பேசுற பிள்ளைகளா இருக்கணுங்க. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னோம்னு சொன்னாக்க சத்தியம் என்னும் கச்சை இருக்காது, நிர்வாணிகளா வந்துட்டு மாறிடுவோம். அதனால சத்தியம் என்னும் கச்சை வந்துட்டு முதல்ல இருக்கணும். 2வது நீதி என்னும் மார்க்கவசம். எப்பொழுதுமே எதை செய்தாலும் நீதியோட பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும். 3வது வந்துட்டு சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாத ரட்சை எப்பொழுதுமே இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எப்பொழுதுமே ரெடியா வந்துட்டு இருக்கணும். இது 3வது ஆயுதம். ரட்சணியம் எனும் தலை சீரா 4வது ஆயுதம். அடுத்து 5வது பொல்லாங்கனையும் எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களா இருக்கணும். இது 5வது ஆயுதம். கடைசி 6வது வந்துட்டு ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளணும். இந்த 6 ஆயுதங்கள் தாங்க உங்களுக்கு எனக்கு முக்கியமா தேவைப்படுகிறது. இப்ப நம்முடைய போர் ஆயுதங்கள் வந்துட்டு வாசித்தோம் இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 10:4 என்ன வாசித்தோம்? நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற போர் ஆயுதங்கள் கிடையாது. இது அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அப்ப அவைகளால் அடுத்த வசனம் ஆரம்பிக்குது. அவைகளால் என்னது? அந்த போர் ஆயுதங்களால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். முதல்ல நீங்க பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய இருதயம் தாங்க. இருதயத்தை வந்துட்டு எல்லா காவலோடும் காத்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்க நாக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். உங்க இருதயத்தை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா உங்க நாக்கு நீங்க சொல்றபடி கேட்கும். நீங்க இருதயத்துல வந்துட்டு கெட்ட சிந்தனைகளுக்கும் பொல்லாத சிந்தனைகளுக்கும் பொருளாசைக்கும் கோபம் வெறுப்பு கசப்பு இச்சை இவைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுடைய அவயங்கள் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. உங்க கண் பார்வை உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. உங்களுடைய அவயங்கள் என்ன செய்துன்றது உங்களால எதையுமே உங்களோட கையவோ உங்களுடைய காலவோ உங்களுடைய கண்களையோ உங்களுடைய உதடுகளையோ உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறீங்களா இல்லையா? சிறைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா உங்க நாக்கு நீங்க விரும்புறபடி பேசும், உங்க கண் பார்வை நீங்க விரும்புறபடி பார்க்கும். இந்த கண் பார்வையில வந்துட்டு அதுல வந்துட்டு ஏவாள் என்ன செஞ்சாங்க? இந்த பழம் வந்துட்டு இச்சிக்கப்படத்தக்க பழமா இருந்தது. இச்சையினாலதான் உலகத்துல பாவமே வந்தது. பாக்குறதுக்கு நல்லா இருக்குதே, சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா ஏமாந்துட்டாங்க இல்லைங்களா? அது பாக்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, சாப்பிடுறதுக்கு நல்ல பழம் கிடையாது. கர்த்தர் அதை வேண்டான்னு ஏற்கனவே விலக்கி இருந்தார். அப்படின்னாக்க இச்சையினால வந்துட்டு வந்தது. அப்ப ஒரு சிலருக்கு பார்வை இச்சையான பார்வையா வந்துட்டு இன்னமும் கூட இருக்கும், பெருமையான பார்வையா ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ பெருமையான பார்வையோ இச்சையான பார்வையோ, அப்ப இதுக்கெல்லாம் எங்க இருந்து வந்துட்டு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இருதயத்துல இருந்து ஆரம்பிக்குது. இருதயத்துல இச்சைக்கு இடம் கொடுத்துட்டோம்னா, இருதயத்துல பெருமைக்கு இடம் கொடுத்துட்டோம்னா, இல்ல இருதயத்துல ஒரு கோபம் வெறுப்பு கசப்பு இல்ல பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா அவயங்கள் அப்படிதான் வந்துட்டு செயல்படும். ஒருத்தர் நம்ம திட்டுறோம்னாக்க ஏன் திட்டுறோம்? இருதயத்துல அவங்களை குறித்து கசப்பா வந்துட்டு சிந்திச்சிட்டோம். அப்ப அந்த கசப்பான சிந்தனைகளுக்கு நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்
அல்லது ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ அல்லது 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்க நாக்கு நீங்க சொல்றதை கேட்கவே கேட்காதுங்க. நிறைய நேரம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறத நீங்க பேசியிருப்பீங்க, சொல்ல வேண்டாம்னு நினைச்ச காரியத்தை நீங்க சொல்லியிருப்பீங்க. காரணம் என்னன்னா, இருதயத்துல தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நீங்க இடம் கொடுத்துருக்கிறீங்க. வித்தின் ஸ்பிளிட் செகண்ட் ஆவியானவர் நமக்கு உணர்த்திடுவாரு, இது தப்பான சிந்தனை, இதை விரட்டுன்னு சொல்லியிருப்பாரு. நாம கேட்டிருக்க மாட்டோம். ஆவியானவரை நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, பிராக்டிக்கலா என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது ஆண்டவர்னு சொல்லி ஆவியானவரையே மியூட்ல போட்டு வச்சிருந்திருப்போம். ஆவியானவரை மியூட்ல போட்டு வச்சாக்க அவர் பேசுறது எதுவுமே நமக்கு கேட்காது இல்லைங்களா? ஸோ முதல் காரியமா இருதய சிந்தனைகளை வந்துட்டு எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையான சிந்தனைகளையும் நிர்மூலமாக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு மாம்ச சிந்தை இருதயத்துல வருதா, என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே போன்னு சொல்லி விரட்டி விடணும். அது பொருளாசையோ கசப்போ வெறுப்போ. நீங்க ஏற்கனவே ஒருத்தரை மன்னிச்சிருந்திருக்கலாம், மன்னிச்ச ஆளை வந்துட்டு திரும்ப ஒரு கசப்பான சிந்தனை இருதயத்துல ஞாபகம் வரும். அப்ப அந்த மாம்ச சிந்தை என்ன பண்ணணும்? நான் மன்னிச்சதுதான். மாம்ச சிந்தையே, கசப்பின் ஆவியே வெளியில போ, கசப்பான சிந்தனையே இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை போடுறேன், என்னை விட்டு வெளியில போன்னு சொல்லி விரட்டி அடிக்கலைனாக்க அதுக்கப்புறம் அந்த நபரை நீங்க எப்ப பாக்குறீங்களோ டைரக்டா சண்டை போட்டுருவீங்க, அவங்கள்ட்ட போய் கசப்பா பேசி சண்டை போட்டுருவீங்க. பட் இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னு சொன்னாக்க நம்ம முதல்ல செய்ய வேண்டியது வந்துட்டு நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப எதெல்லாம் சிந்திக்க கூடாது, எதெல்லாம் சிந்திக்கணும், இந்த கருத்தை நமக்கு தெளிவாவே சொல்லி கொடுத்திருக்கிறாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். கடைசியாக உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமீன். எதை சிந்திக்கணும்ன்றத தெளிவா ஆவியானவர் நமக்கு சொல்லிட்டாருங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ இதை சிந்திங்கப்பான்னு சொல்லி இருக்கிறாரு. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ இதை சிந்திக்கணும். நீதி உள்ளவைகள் எவைகளோ அதையும் சிந்திக்கணும். கற்புள்ளவைகள் எதுவோ அதையும் சிந்திக்கணும். அப்ப கற்பை கெடுக்கிற மாதிரி காரியங்களை சிந்திக்கவே கூடாது. அடுத்து அன்புள்ளவைகள் எவைகளோ அதை சிந்திக்கணும். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அதை சிந்திக்கணும். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்ப இதுக்கு விரோதமானதெல்லாம் மாம்ச சிந்தை தான். எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, கர்த்தர் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். தேவையில்லாத எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய இருதய சிந்தனைகள் தாங்க. யாருமே இல்லாத நேரத்துல இல்ல பக்கத்துல ஆள் இருக்கிறப்ப கூட கெட்ட சிந்தனைகளுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கதான் உங்களுடைய கண் பார்வை மாறி போகும், இல்ல உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மாறி போகும். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. அப்ப நாக்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணும், உங்களுடைய பார்வையை கண்ட்ரோல் பண்ணும், உங்களுடைய கை கால் அவயங்களை வந்துட்டு கர்த்தருக்குள்ளார வசனத்தினுடைய கண்ட்ரோல் பண்ணணும்னா முதல்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய இருதயம் தான். அதனாலதான் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாகன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஸோ இப்ப நம்ம இருக்கிற டைம் பீரியட் வந்துட்டு என்னது? இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்கள்ல வந்துட்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வருகையின் நாட்கள்ல வந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம முதல்ல டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணி கர்த்தருடைய சித்தம் என்னதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தையே நான் உணர்ந்துக்கலைனாக்க நான் மதியற்றவன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளா இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 3ஆம் உலக யுத்தம் சீக்கிரமா வருது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க பின்னாடி நினைச்சாலும் செய்ய முடியாத காலகட்டம் தான் வந்துட்டு இருக்குது. சில காரியம் செய்யலாம் நினைப்பீங்க அவைக்குரிய ரீதியில, பின்னாடி செய்ய முடியாத ஒரு நிலைமையில தான் கர்த்தர் கொண்டு போய் நிப்பாட்ட போறாரு. இப்ப நாம செய்ய வேண்டியது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2, இந்த உலகத்தார போல இருக்காதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எப்பொழுது நீங்க மறுரூபம் ஆகுறீங்க? நீங்க பழைய மனுஷனா இருந்தீங்க, புது சிருஷ்டியா எப்பொழுது மறுரூபம் ஆகுறீங்க? உங்கள் மனம் புதிதாகிற பொழுதுதான் மறுரூபம் ஆகுறீங்க. உங்களுடைய இருதயத்தை காப்பாத்திக்கிங்க.
ஸோ கர்த்தர் நமக்கு தெளிவாகவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிறார். நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள தேவன் இல்லைங்களா? நம்மை அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப நாமளும் எப்படி இருக்கணுமா? நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். தெளிவாவே வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். உங்களால பூரண பரிசுத்தமா இருக்க முடியுங்க. வேதம் சொல்கிறது உங்களாலையும் என்னாலையும் பூரண பரிசுத்தமா இருக்க முடியும். எப்பொழுது? தெய்வ பயம் இருந்தாக்க போதும். வசனம் எல்லாம் தெரியும், ஆனா வசனத்துக்கு பயப்படுற பயம் தான் இன்னைக்கு இல்ல. வசனத்துக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லோருமே பூரண பரிசுத்தரா கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா நிச்சயமா நம்மளால இருக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஸோ இப்ப நம்ம நல்ல மனுஷனா இருக்க போறோமா, பொல்லாத மனுஷனா இருக்க போறோமா? அது நம்முடைய இருதயத்தை வச்சும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை வச்சுதாங்க இருக்குது. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயம் நல்ல பொக்கிஷமா இருந்தா வாயின் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா வரும். அந்த மனுஷன் நல்ல மனுஷனா இருப்பான். இருதயம் பொல்லாத பொக்கிஷமா இருந்துச்சுன்னா வாயின் வார்த்தைகள் பொல்லாத வார்த்தைகளா வந்துட்டு வரும். அந்த மனுஷனுக்கு பேர் பொல்லாத மனுஷன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால பெட்டர் வந்துட்டு கிருபை உள்ள வார்த்தைகளை பேசிடுவோம். ஸோ உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருக்கணும். அப்ப வீட்டுக்குள்ளார உங்க வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலை தகும் என்று எழுதி இருக்கிறது. அப்ப வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை உள்ள வார்த்தைகளா அப்படின்னாக்க முதல்ல சிந்தனையை வந்துட்டு காப்பாத்திக்கணும். என்னென்ன சிந்திக்கணும்? உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். இப்படி நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுடைய நாவு நீங்க சொல்றபடி கேட்கும். உங்க கண் பார்வை நீங்க சொல்றபடி வந்துட்டு கண் பார்வை வந்துட்டு பெருமை இல்லாத பார்வையா இருக்கும், இல்ல இச்சை இல்லாத பார்வையா வந்துட்டு இருக்கும். உங்களுடைய அவயங்கள் எல்லாமே நீங்க சொல்றபடி கரெக்டா வந்துட்டு கேட்கும். அப்ப எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கிற செய்தியா இருக்கிறது. இருதயத்தை நல்ல பொக்கிஷமா பார்த்துக்குவோம். கர்த்தர் வரும் வரைக்கும் நம்முடைய இருதயத்தை நல்ல பொக்கிஷமா பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசி கர்த்தர்ட்ட நல்ல மனுஷன் அப்படின்ற பேர் எடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு நம்ம இருக்கணும்னு சொல்லி இந்நாள் வரைக்கும் நம்ம பொல்லாத இருதயத்தோட இருந்தாலும், இந்நாள் வரைக்கும் நம்ம பொல்லாத வார்த்தைகளை பேசி பொல்லாத மனுஷனா நேத்து வரைக்கும் இருந்திருந்தாலும் நம்ம இன்னைக்கு கர்த்தர்ட்ட மனம் திரும்பி மேபி நீங்க இயேசுவுக்காக 90% எல்லா காரியத்தையும் விட்டுட்டு வந்திருந்திருக்கலாம். இயேசுவுக்காக எவ்வளவு காரியங்களை உங்க வாழ்க்கையில மாத்திருக்கலாம். சிலை வழிபாடை நீங்க விட்டுருந்துருக்கலாம். வந்துட்டு நிறைய காரியங்களை கள்ள சபைகளை விட்டுருக்கிறீங்க, கள்ள போதை விட்டுருந்து வந்துட்டு வெளியேறி வந்துட்டு வந்திருக்கிறீங்க. பட் இருந்தாலும் இன்னொரு 1-2 காரியத்தை வந்துட்டு மேற்கொள்ள முடியாம இருந்தாக்கா அதற்குரிய பலனையும் கர்த்தர் நமக்கு இன்று கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். நான் கர்த்தருக்கு நம்ம எப்படி பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா வேணும்? உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு நடக்கையும் பரிசுத்தமா இருக்கணும். 95% நான் மாத்திக்கிட்டேன் பிரதர்னு சொன்னாலும் பத்தாது. 98% நான் மாத்திக்கிட்டேன்னு சொன்னாலும் பத்தாது. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமாகுதலை தேவ பயம் இருந்துச்சுனாக்கா பூரணப்படுத்த முடியும். பர்ஃபெக்டா ஹோலியா இருக்க முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளார இருந்துச்சுனாக்க போதும். நம்மளால இன்னும் மேற்கொள்ள முடியாத பாவங்கள் ஏதாவது 1-2 இருந்தா கூட ஆவியானவர்கிட்ட ஜெபத்துல கேட்டோம்னா நிச்சயமா அதை மேற்கொள்றதுக்கு நிச்சயமா ஒரு கிருபையை கொடுப்பார். நம்மால முடியாத காரியத்தை கர்த்தர்ட்ட தான் போய் கேட்கணும். கர்த்தர்ட்ட போய் ஆண்டவரே எனக்குள்ளார இந்த பிரச்சனை இன்னமும் இருக்கத்தான் செய்யுது, இந்த பலவீனம் எனக்குள்ளார இன்னும் இருக்கத்தான் செய்யுது, பட் இதை மேற்கொள்றதுக்கு எனக்கு கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க தொடர்ந்து கர்த்தர்ட்ட கேட்டீங்கன்னாக்க மேற்கொள்ள முடியாத பாவங்களை மேற்கொள்ள செய்வார். ஸோ உங்களுடைய நாவு வந்துட்டு கரெக்டா கண்ட்ரோல்ல இருக்கும். உங்களுடைய அவயங்கள் எல்லாமே கரெக்டா கண்ட்ரோல் இருக்கும். பாவம்ன்றது உங்க வாழ்க்கையில இருக்காதுங்க. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று எழுதி இருக்கிறது. ஏன்னாக்கா அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. வித்துனாக்கா வசனம் உங்க இருதயத்துல வந்துட்டு தரித்திருந்தாக்க பாவம் இல்லாத வாழ்க்கைய வந்துட்டு பரிசுத்தமான வாழ்க்கைய நீங்களும் நானும் வாழ முடியும். இதற்காக ஒரு ஜெபத்தோட வந்துட்டு இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.